கோயம்புத்தூர் கொடிசியாவில் நடந்த அக்ரி எக்ஸ்போவிலங்க ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஜாதி மாடுகள் கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நெல் நடவு நடுறதுங்க, நாத்தங்கால் விட்டு நடவு நடுவோம் இல்லைங்களா. இது வந்து ட்ரெயினில் நெல் நாற்று விட்டு நடவு நடுறது, மிஷின் நடவு சொல்கிறாங்க பாருங்களேன். நாற்றுங்களா அது நாற்று அப்படியே மிஷினில் நடுறதுங்களா? மிஷின் போட்டிருக்கு, அதுக்காக வச்சுருக்கீங்க, காமிக்கிறது வச்சுருக்கீங்களா? இல்லை இந்த ப்ராடக்ட் இது வந்து மண்ணு கிடையாது, நார். ஓ சரிங்க சரிங்களா. இது வெறும் தேங்காய் நார் கிடையாது. இதோட மீடியம் சொல்லிட்டு ப்ராடக்ட் இருக்குது. சரிங்க சரிங்களா. இது 15 நாள் நாற்று. இந்த ட்ரே நம்மளுக்கு சரிங்களா, எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. மிஷின் நடவு போடுறவங்களுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணி நட்டாங்க, நடவு நல்லாயிருக்கும். சேர் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சி இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்காண்டி இப்போ இதை எடுக்கிறதுனா எப்படிங்க? அப்படியே கட் பண்ணி மிஷினாகவே கட் பண்ணி எடுத்துக்கிங்களா? என்ன நெல்லுங்குது இது? வந்து 16 ஏஎஸ்சி 16 அதை பார்த்தேன். அப்படி தானே இட்லி அரிசி. இது உங்களோட இதா? இந்த ஃபைபர் வந்து உங்களோட இதா? இந்த நார் இது மீடியம். இப்போ கம்பெனி பேரா? வீக்ரோ. கம்பெனி பேர் வந்து வீக்ரோ. அந்த பொருளோட பேர் வந்து மீடியான்னு. மீடியானா ஒன்றும் இல்லை, இதோட உயிர் வளர்கிறதுக்கு மண் இல்லாமல் வேற ஒரு ஊட்டம். அது என்னது? தேங்காய் நாரா? அது என்னது? தேங்காய் நார் எல்லாம் மிக்சிங் ரேஷியோ. தேங்காய் நார் என்ன பெனிஃபிட் இது? மற்ற அதுக்கு என்ன பெனிஃபிட் இது? மற்றதுக்கு பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு இந்த மண்ணை யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் மண் இன்றைக்கி தான் வாங்க முடியாது நார்மலாக. இப்போ இதோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 கிலோ இருக்கும். நீங்கள் மண் யூஸ் பண்ணிங்கன்னா 5 கிலோ ஒரு பீஸ். நாற்று நாங்கள் வந்து வயலில் விட்டு நாங்கள் அரிச்சு நடுவோம். இப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன ப்ராசஸ் இது? அது வந்து கையில் பறிச்சு நடுறது. இது வந்து மிஷின் நடவு வண்டி ரெடி பண்ணுவோம். கையில் நான் பறிச்சு நடுறது இன்னும் கொஞ்ச நாள் ரெடி பண்ணுறதுல ஏதோ சைடு கண்டுபிடிச்சாங்க. இதில் நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சி நல்லபடியாக இருந்து மிஷின் நடவு ஏன்னா ரொம்ப அகலமாக போயிடுது. நம்மளுக்கு வந்து அவிட்டன் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு அதனுடைய அதிகமான நம்மளுக்கு அந்த விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்க. அதிக அளவு அகலம் எடுத்துக்குதுல்ல. இப்போ நம்ம கையில் நடுறப்ப வாய்க்கால் சின்னதாக இருக்குது. இதுலேயும் இவ்வளவுதான் வரும், வாய்க்கால் இவ்வளவுதான் வரும். இதுலேயும் 1 2 3 நடுவாங்க இந்த அகலத்தில். வந்து நடவு பக்கமாக போடும்போது ஈல்டு வந்து கம்மி தான் இருக்கும். நடவு தூர போடும்போதுனா ஈல்டு அதிகமாக இருக்கும். எந்த அளவு தூர கட்டி இல்லைன்னா அந்த இடத்துல நிற்க முடியும். ஏசி தானா அதுக்கு ஒரு எப்பயுமேங்க நடவு இடைவெளி அதிகமாக நட்டிங்கன்னா ஈல்டு வந்து அதிகமாக நேச்சர் இருக்காது, கிடைக்கும். காத்தோட்டம் இருந்தாலும் இந்த லைனாக இருக்குது. ஒரு வீட்டில் 4 குழந்தைங்க இருக்கிறதுக்கும் 2 குழந்தைங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? அதே இல்லை, உண்மையாதாங்க. இந்த மாதிரி வேலைங்களா? இது வந்து நாற்று பண்ணேன். இதுக்கு அடியில் தண்ணி வைக்கல. தண்ணிலாம் வைக்கிறது ஸ்ப்ரேயிங் மட்டும். அது கீழே ட்ரே இருக்குதான். ட்ரே இதுதான், அது அப்படியே வரிசையாக ட்ரே வச்சு அப்படியே வரிசையாக அடிக்கிறது. அப்படியே மிஷினில் அந்த இதில் எடுத்து அதை இந்த மாதிரி கட்டி எடுத்து சுருட்டி எடுத்து வச்சுருக்கீங்களா? டிரான்ஸ்பிளான்டர்க்கா இது? மைக்ரோ கிரீன்ஸ் கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் எடுத்த அடியிலே தண்ணி வச்ச ட்ரே இருக்குல்ல. ஆட்டாம்புழக்கோட பாருங்க விற்பனைக்கு வந்துருக்குது. விற்பனை, ஆட்டாம்புழக்கு விற்பனை. ஒவ்வொரு வகையான ஆடு பாருங்க. ஆட்டோட பேர், வெயிட்டு. தென்னாப்பிரிக்கா போயர் இனத்தின் பெயர். ஒவ்வொரு 8 மாத சுழற்சியிலும் 2 அல்லது 3 குட்டிகள். 60-70 கிலோ ஒரு வயதில் எடை. 4 வயதில் அதிகபட்ச எடை 100-150 கிலோ. சிறப்பம்சம் தலைச்சேரி மற்றும் சிரோக்கி அஜ்மீரி வெள்ளையாடுகளுடன் கலப்பினம் செய்வதன் மூலம் அதிக எடை கிடைக்க உதவுகிறது. பயங்கரமாக பெருசாக இருந்து குழு குழுன்னு இருக்குது.
சிரோஹி அஜ்மீரி குட்டி இனம் திறன் ஒவ்வொரு 8 மாத சுழற்சியிலும் 1.5 அல்லது 2 குட்டிகள் ஈனும். 1.5 ஒரு வயதில் எடை 32-38 கிலோ. 4 வயதில் அதிகபட்ச எடை 50-75 கிலோ. சிறப்பம்சம் உள்ளூர் இனங்களான தலச்சேரி மற்றும் சிரோஹி அஜ்மீரி பெண் ஆடுகளுடன் கலப்பினம் செய்தால் அதிக எடை கொண்ட கலப்பின குட்டிகளை உருவாக்கும் திறன் கொண்டது. தலச்சேரி இதுலேயே 2 வகை இருக்கு உங்களுக்கு. பண்ணை ஈரடா 650, தலச்சேரி அஜ்மீரி 600. தலச்சேரி ஒல்லியே இருக்குது. கலப்பினாடு 6 மாத வயதில் எட்டும் எடை 35-40 கிலோ. 6 மாதத்துலேயே 35 கிலோ வந்துடுதா? 12 மாத வயதில் எட்டும் எடை 60-70 கிலோ. கலப்பினாடு எவ்வளோ பெருசு கொடுக்குழுக்குன்னு இருக்குது. டேக் 13 மாதம் 60 கிலோ. 10 மாதம் 54 கிலோ. 60 கிலோ இருக்குது. அஜ்மீரி 600, தலச்சேரி 650 கிலோகிராம். அதிக 1 வயசு 6 மாதத்துல கலப்பினாடு அதிக எடை இருக்குது. 1 வயது 32-38 அஜ்மீரி, 30-32 தலச்சேரி. எந்திரிங்க. 6 மாதத்துலேயே 35 கிலோ வருதுங்கிறாங்க. நம்மளது 6 மாதத்துல 10 கிலோ கூட வராது அப்படிங்கிறானுங்க வியாபாரி ஓட்டா. எவ்வளோ கூட்டம் வருங்களா? மெயின் ரோட்டிலேருந்து உள்ளே வர்றது நம்ம சேராட்டம் மாதிரி தான் உள்ளே வரணுங்க. 15 ரூபா 20 ரூபா கொடுத்து 6 பேர் 7 பேர் சேர்ந்து வர்றது. அவ்வளோ கூட்டங்க. ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டராட்டு உள்ளே வரணுங்க மெயின் ரோட்டிலேருந்து. இங்கே பாருங்களா கூட்டம் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. இது கேண்டீனுங்க. கேண்டீனில் கூட்டம். ஒவ்வொரு மிஷினரிஸுக்குங்க தனித்தனி ஹால் புக் பண்ணி தனித்தனி ஹாலுங்க. மாட்டுக்கு அது மாதிரி தானுங்க. மாடுகளுக்கு பஞ்சகவியம் அதுகளுக்கெல்லாம் தனியாக ஒரு ரேக் வச்சுருந்தாங்க. இது வந்து டானிக் மாதிரிங்க, கலந்து அடிக்கிறது, செடிகளுக்கெல்லாம் கரைச்சி விட்றது, அடிக்கிறது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்களா இந்த சுரக்காய் விதைகள், சுரக்காயவே அப்படி கட்டி விட்டுருந்தாங்க. ஒரு தெரியணுங்கிறதுக்காக, டக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக விதைகளுக்காகவே தனி ஒரு அரங்குங்கள. எல்லா வகையான விதையும் இருக்குங்க. ஆனால் ஒரு சிலது மாறிடுதுங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து போட்டோம். கீரை வந்து செங்கீரை வாங்கிட்டு வந்து போட்டோம். அது வேறு கீரையாக போயிடுச்சுங்க. கொஞ்சம் கவனமாக பாக்கெட் பண்ணணுங்க அவங்க. அதனால் அடுத்த ட்ரிப் வாங்குறப்ப நம்ம யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. நாம் என்ன கீரை வேணும்னு நினச்சி வாங்குகிறோமோ அந்த கீரை தானா அது அப்படின்னு யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. பக்கத்துலேயே இருந்தால் மாற்றிக்கலாங்க. நாம் ஒரு எக்ஸ்போலாம் வாங்குறோன்னா யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்க வாங்குறக்கே. கூட்டம்னா அவ்வளோ கூட்டங்க. விவசாயம்னா ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள்லாம் வர்றதில்லைங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தாங்க அத்தனை பேர் இளைஞர்கள் தாங்க. இளைஞர்கள் தான் அத்தனை இளைஞர்கள், லேடீஸ், ஜென்ஸ் அத்தனை பேர் வந்திருக்காங்க. அக்ரி இன்னும் விவசாயம் இன்னும் உயிரோடு தாங்க இருக்குது. என்ன ஆச்சு போச்சு இருந்தாலும் உயிரோடு இருக்குதுங்க. அதை நினச்சா மறுபடியும் மீட்டு எடுக்க முடியல. நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தேங்க. எங்கள் வீட்டுக்காரர் சளிச்சு போய் என்னால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு விதையெல்லாம் இருக்கிற ஹாலுக்கு வரலைங்க. நான் மட்டும்தான் போயிட்டு வந்தேன். இது பஸ்ஸில் கிடைச்ச ஃப்ரெண்டுங்க, சின்ன பையன், நல்லா எவ்வளோ அருமையாக பேசுகிறானுங்க.